உறவுக்கார பையனுக்கு வேலையும் கொடுத்து சம்பளமும் தந்து சொந்த வீட்டிலேயே சகோதரனை மாதிரி தங்க வச்சிருக்காரு இங்க ஒரு சலூன் கடை உரிமையாளர். உதவிக்கு வந்த உறவினரே உயிருக்கு உலை வச்ச கதையோட பகீர் பின்னணிதான் இந்த சம்பவம். தங்கள் குடும்பத்தின் ஆணிவேரை இப்படி அநியாயமாக சாய்த்து விட்டார்களே என்ற பரிதவிப்பில் அந்த கூட்டு குடும்பம் நடுத்தெருவில் இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தது. குடும்ப தலைவனையே இழந்துவிட்டதால் பெரியவர்களில் தொடங்கி விவரம் தெரிந்த சிறியவர்கள் வரை அனைவரின் முகத்திலும் சோகத்தையும் கடந்து ஒருவித ஆதங்கம் வெளிப்பட்டது. நடுநிசி பொழுதில் இவர்களின் பல நாள் உறக்கத்தை துளைத்திருக்கிறது அங்கு நடந்த ஒரு படுபயங்கர கொலை. கொலை செய்யப்பட்டவர் காளிதாஸ். 38 வயதான இவர் சிதம்பரம் வெள்ளலக்குளம் மேலக்கரை பகுதியைச் சேர்ந்தவர். இவருக்கு திருமணமாகி காயத்ரி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். கடந்த 6 ஆண்டுகளாக சிதம்பரம் நகர் பகுதியில் சொந்தமாக சலூன் கடை நடத்தி வந்திருக்கிறார். இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு வேலைக்கு சென்ற கணவர் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த காளிதாஸின் மனைவி உறவினர் ஒருவரை சலூன் கடைக்கு சென்று என்ன ஏது என ஒரு 8 பார்த்து வர சொல்லியிருக்கிறார். சலூன் கடைக்குள் காளிதாஸ் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்ததை பார்த்த உறவினரின் ஈரக்குலை நடுங்கி போயிருக்கிறது. உடனடியாக காயத்ரிக்கு தகவல் தெரிவிக்கப்பட அவர் அவசரமாக கிளம்பி சம்பவ இடத்திற்கு ஓடி வந்திருக்கிறார். சலூன் கடையை சுற்றி பாதுகாப்பு வளையம் அமைத்த போலீசார் உள்ளே இருந்த தடயங்களை சேகரித்துள்ளனர். கிரைம் ஸ்பாட்டில் இன்வெஸ்டிகேஷன் நடத்திய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பொழுது விடுவதற்குள் கொலையாளிகளை பிடிப்பதற்கான பணிகளை வேகப்படுத்தியுள்ளார். கொலையாளி காளிதாசுக்கு நன்கு பரிச்சயமானவராக தான் இருக்க வேண்டும் என யூகித்த போலீசார் குடும்பத்தினரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் வேலுமணி என்பவரின் பெயர் அடிபட்டது. 23 வயதான இவர் பாண்டிச்சேரி லாஸ்பேட்டை எல்லையம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர். கொலை செய்யப்பட்ட காளிதாசுக்கு வேலுமணி தூரத்து உறவினர். சலூன் கடையை தனியாக நிர்வகிக்க முடியாததால் காளிதாஸ் வேலுமணிக்கு சம்பளம் கொடுத்து அவருடைய வீட்டிலேயே தங்க வைத்து வேலை பார்க்க வைத்துள்ளார். வேலைக்கு வந்த வேலுமணிக்கு காளிதாஸின் அண்ணன் மகள் மீது காதல் மலர்ந்துள்ளது. இருவரும் ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக காதலித்துள்ளனர். ஒரு கட்டத்தில் இவர்களின் காதல் விவகாரம் பெண் வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரியவர கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. காரணம், வேலுமணி காதலித்த பெண் அவருக்கு தங்கை முறை உடையவராம். இதனால் ஆத்திரமடைந்த காளிதாஸ் உதவிக்கு வந்தவன் இப்படி உபத்திரமாகிவிட்டானே, இவனால் கூட்டு குடும்பம் சிதைந்து விடுமோ என பயந்து திடீரென வேலுமணியை வேலையிலிருந்து நிறுத்தியுள்ளார். இதற்கெல்லாம் சிறிதும் கவலைப்படாத வேலுமணி வேலையிலிருந்து என்னை தூக்கினாலும் தன்னுடைய காதலியின் இதயத்திலிருந்து என்னை தூக்க முடியாது என காளிதாசிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து 3 மாதங்கள் வேலுமணி அவரின் சொந்த ஊரான பாண்டிச்சேரியில் வசித்து வந்துள்ளார். ஆனால் அவரால் காதலியை மறக்க முடியவில்லை. அதன் காரணமாக சில நாட்களுக்கு முன்பு காதலியை காண மீண்டும் சிதம்பரத்திற்கு வந்த வேலுமணி காளிதாசின் கண்ணில் பட்டிருக்கிறார். மீண்டும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிவிட வேலுமணிக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுத்து அனுப்பியுள்ளார். இளம் ரத்தம் பயமறியாது என்பதைப் போல ப்ரோ தங்கை காதலியானால் என்ன, காதலி தங்கையானால் என்ன என்கின்ற திமுருடன் இருந்துள்ளார் வேலுமணி. சம்பவம் நடந்தன்று விக்கி என்கின்ற விக்னேஷை அழைத்துக் கொண்டு காளிதாஸின் கடைக்கு சென்று தெனாவெட்டாக பெண் கேட்டுள்ளார். இதனால் கடுப்பான காளிதாஸ் வேலுமணியை அடிக்க பாய்ந்திருக்கிறார். அப்போது இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட வேலுமணி அவரின் நண்பர் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து காளிதாஸை சரமாரியாக வெட்டியிருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்த காளிதாஸ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். கொலை செய்த பிறகு அரிவாளை ஊருக்கு வெளியே இருந்த புதரில் வீசிவிட்டு தப்பிச் சென்ற இருவரும் பாண்டிச்சேரி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். தகவலறிந்து பாண்டிச்சேரி சென்ற சிதம்பரம் போலீசார் கொலையாளி வேலுமணியையும் அவருக்கு உடந்தையாக இருந்த விக்கி என்கின்ற விக்னேஷையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.